அனைவருக்கும் வணக்கம். கோல்ட் மெடலிஸ்ட் ஹிந்தி கைட்ஸ் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். அதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தலைப்பு சாகித்ய லஹரி என்னும் தலைப்பாகும். சாகித்ய என்றால் இலக்கியம் என்று பொருள். நான் ஏற்கனவே கடந்த எபிசோடில் நான் அதை பற்றி விளக்கமாக சொல்லியிருக்கின்றேன். இலக்கியம் என்றால் என்ன, அதனுடைய பரிபாஷா என்ன, அதன் நோக்கம் என்ன, நன்மைகள் என்ன என்று நான் விளக்கமாக சொல்லியிருக்கின்றேன். இன்றைக்கு சற்று இந்திய இலக்கியத்தினுடைய வரலாறு பற்றி நான் சொல்ல விளைகிறேன். ஹிந்தி இலக்கிய வரலாறு எப்படி தமிழ் இலக்கிய வரலாறு, அதில் முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்கிறோமோ அதுபோல ஹிந்தி இலக்கிய வரலாறும் 1000 ஆண்டுகள் பழமையானது. சொல் என்பது வாக்கியமாகிறது. வாக்கியங்கள் கவிதையாகின்றன, கதையாகின்றன, காவியமாகின்றன. அந்த சொல்லுக்கு சொல்லும் பொருளோடு இணைந்துதான் சொல் என்ற பெயர். அந்த சொல்லும் பொருளும் இணைந்து வருவதை கவிஞர் காளிதாஸ், மகாகவி காளிதாஸ் அவர்கள் அதை பார்வதி பரமேஸ்வரனுடைய இணையாக அவர் சொல்லியிருக்கிறார். வாகர்த்தாயுப சம்பிருக்தோ வாக பிரதிபத்தையே ஜகதித் பிதரோ வந்தோ பார்வதி பரமேஸ்வரோ. ஜகதித் பிதரோ வந்தோ பார்வதி பரமேஸ்வரோ. பார்வதியும் பரமேஸ்வரனும் இணைந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல சொல்லும் பொருளும் இணைந்தால் அழகு வரும் என்ற கருத்திலே அவர் இலக்கியத்தை பற்றி அவர் சுருக்கமாக சொல்லியிருக்கிறார். இங்கே ஒரு மொழியானது அது ஏன் அதை மொழி என்கிறோம் என்றால், மொழியப்படுவது மொழி என்றார். ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர், ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் பேசுவது மொழி என்பதாகும். உதாரணமாக, நீங்கள் சௌராஷ்டிரா சமூகத்தை சார்ந்தவர்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மதுரையில் சில பேர் இருக்கிறார்கள், சேலம் போன்ற மற்ற மாவட்டங்களில் இருக்கிறார்கள். சௌராஷ்டிரா என்று சொல்வார்கள். அவர்களை பேசுகின்ற மொழி எல்லா மொழியும் கலந்திருக்கும், எல்லா மொழி சொற்களும் கலந்திருக்கும். ஆகவே அதை நாம் மொழி என்று சொல்ல முடியாது, பாஷா என்று சொல்ல முடியாது. அதை போலி என்பார்கள். ஏனென்றால் ஜோ போல்தே உசே போலி கருத்தே. நமது சேலம், நங்கவள்ளி, மேட்டூர், திருப்பூர், ஈரோடு, பவானி போன்ற பகுதிகளில் வாழ்கின்ற மக்கள் கன்னடம் என்று சொல்லி பேசுகிறார்கள். ஆனால் கர்நாடகாவில் உள்ள கன்னடத்துக்கும் இந்த கன்னடத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. இதை போலி எனலாம். போலி என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் மட்டுமே, குறிப்பிட்ட மக்களால் மட்டுமே பேசப்படுவது போலி என்பதாகும். அந்த போலி வளர்ந்து மாநிலம் தாண்டி போகின்ற பொழுது அதற்கு இலக்கியம் வரும்பொழுது தான் அது பாஷா என்ற பெயருடைகிறது. போலி, பாஷா. பாஷா என்பது அதுவும் கூட குறிப்பிட்ட பகுதி மட்டும்தான். இலக்கியம் எப்பொழுது வளர்கிறதோ அப்பொழுதுதான் அதற்கு முழுமையான அந்தஸ்து, மொழி என்னும் அந்தஸ்து கிடைக்கின்றது. இப்படியாக நான் அதை லிங்க்ஸ்டிக் பாடம் வரும்போது இன்னும் நான் விளக்கமாக சொல்ல இருக்கின்றேன். இப்பொழுது இந்த மொழி என்று வந்துட்டது இல்லையா? ஆக இலக்கியம் வரும்பொழுதுதான் மொழியானது தன்னுடைய முழு அந்தஸ்தை பெறுகின்றது. அப்போது இலக்கியம் என்பது, இந்திய இலக்கியம் 1000 ஆண்டுகள் பழமையானது. அதனுடைய வரலாறு பற்றி சொல்கிற பொழுது ஒரு சிறு அட்டவணையை நான் தங்கள் முன்வைக்க விரும்புகின்றேன். ஒரு செயலை ஆரம்பிக்கின்ற பொழுது அதை ஆதி என்பார்கள். இப்போ ஆதி அந்தம் இல்லாதவன் இறைவன் என்பார்கள். அதுபோல இலக்கியமும் ஆதி இருக்கும், அந்தம் இல்லாததான் இலக்கியம். ஆதி ஆரம்பம், அந்து முடிவு. இலக்கியத்துக்கு முடிவு கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், ஒருவரின் துடிப்பிலே விளைவது கவிதையடா.
ஆக ஒரு மனிதன் தனக்கு நேர்கின்ற, தனக்கு முன்னால் நிகழ்கின்ற, தன் நாட்டுக்கு ஏற்படுகின்ற நன்மை தீமை இதை பற்றி அவன் நினைக்கின்ற பொழுது, உருகின்ற பொழுது, அது அந்த அந்த உணர்வுகள் அவனுக்கு கவிதையாக மாறி அதன் பிறகு காவியமாகிறது. ஆகவே மனிதர்களுடைய உணர்வுகள் தான் இலக்கியம் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். ஆக ஒரு காலத்தில் அந்த காலத்தினுடைய மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவருடைய பண்பாடு என்ன, அவருடைய விருப்பங்கள் என்ன என்பதை அறிய வேண்டும் என்றால் அந்த காலத்தினுடைய வரலாறு நாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வரலாற்றுக்கும் இலக்கியத்துக்கும் வேறுபாடு உண்டு. வரலாறு என்பது நிகழ்ச்சிகளின் தொகுப்பு தான் வரலாறு. ஆனால் இலக்கியம் என்பது அந்தந்த காலத்தைய மக்களுடைய உணர்வுகளின் வெளிப்பாடு தான் இலக்கியம் என்பது. ஆகவே அது எப்படி சொல்லலாம், சாகித்ய சமாஜ் கா தர்ப்பண் ஹை, சாகித்ய சமாஜ் கா தர்ப்பண் ஹை. இதை நீங்கள் உங்கள் மனதில் வைத்துக் கொண்டால் இலக்கியம் எளிமையாக புரியும். அதனுடைய அந்த காலத்தை நாங்கள் எளிமையாக புரிந்து கொள்ளலாம். அது என்ன பொருள் என்றால், இலக்கியம் என்பது காலத்தை காட்டும் கண்ணாடி. அந்தந்த காலத்து மக்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், இதெல்லாம் விரும்பினார்கள். ஏன்னு சொன்னால் கவிஞனுடைய கடமை என்னவென்றால், இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது, சேர்ந்தே இருப்பது வறுமையும் புறமையும்பார்கள். அப்பொழுது அந்த புலவன் தான் பொருளீட்ட வேண்டும், தன்னுடைய குடும்பத்தை அவன் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதற்கு அவன் பொருள் தேவைப்படுகிறது. அதற்காக அவன் எங்கே பொருள் இருக்கிறதோ அங்கே போக வேண்டியிருக்கிறது. அந்த பொருளை பெறுவதற்காக அந்த பொருள் உடையவனுடைய தேவைகளை இவன் நிறைவேற்ற வேண்டும். அவன் மன்னனோ அல்லது அறிஞனோ அல்லது பணக்காரனோ யாருந்தான் சரி, அவனுடைய தேவையை நிறைவேற்றினால் அதுக்கு அவர் பொருள் கொடுப்பார்கள், இவன் அதை பெற்றுக்கொள்வான். ஆக அடுத்தவர் தேவை நிறைவேற்றுவதுதான் கவிஞனுடைய கடமைங்கிற பொழுது அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை தந்தால்தான் இவன் பொருளை பெற முடியும். இவன் தன் விருப்பத்துக்கு எதையுமே செய்ய முடியாது. ஒரு கவிஞன், ஒரு கலைஞன், ஒரு இலக்கியவாதி என்றால் அவன் மக்களுக்கு என்ன பிடிக்கிறதோ அதைத்தான் தர வேண்டும். தனக்கு பிடித்ததை ஒரு பக்கம் வைத்திருந்தாலும் மக்களுக்கு பிடித்ததை தந்தால்தான் அவன் மக்களுடைய பிரபலம் பெறுவான், அவனிடம் பொருள் பெறுவான், அவனுடைய வாழ்க்கையை அவன் நடத்துவான். அவனுடைய நிலைமை உயரும், அவன் நிலைமை உயர உயர அவருடைய புலமையும் உயரும். ஆக நமக்கு ஒரு மொழிக்கு சிறந்த இலக்கியம் கிடைக்கும். ஆக இலக்கியம் வளர பிறருடைய ஒத்துழைப்பு தேவை. அது மன்னனாக இருக்கலாம் அல்லது மக்களாக இருக்கலாம். இந்த கருத்துப்படி பார்த்தோமானால் அது ஒவ்வொரு காலத்திலும் மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை முதலில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த காலப்பட்டியல் நான் சொல்லுகின்றேன். முதலாவதாக ஆதிகால் என்பார்கள். அதுக்கு மறுபெயர் ஆதிகால் அல்லது வீரகாத்தா கால் என்று அழைக்கப்படுகிறது. அது கிபி 1050 முதல் 1375 வரைக்கும் என்று சொல்லப்படுகிறது. நிறைய அறிஞர்கள், மகான்கள்லாம் ஹிந்தி இலக்கியத்தை பற்றிய இந்த வரலாற்றை எழுதினார்கள். ஆனால் இறுதியாக ஆச்சாரிய ராம்சந்திர சுக்ல என்பவர் கணித்த அந்த இலக்கியதான், அந்த வரலாறு தான் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதன்படி ஆதிகால் என்பது 1050 1375 வரைக்குமான காலமாகும். அதன் பிறகு பக்தி கால், அது 1375 1700 வரைக்கும் ஆகும். அதன் பிறகு ரீத்தி கால், அது 1700 முதல் 1900 வரைக்கும் ஆகும். ஆதுனிக் கால், தற்காலம், அது 1900 தற்போது வரைக்கும், இப்போது வரைக்கும் என்பது ஆதுனிக் காலம். இப்படி 4 பிரிவாக இந்த காலம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே நாம் அந்த காலத்து இலக்கியத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது, அறிய முற்படுகின்ற பொழுது, அந்த காலத்திலே நம்முடைய மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று நாம் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஆதிகால் சொல்லப்படுவது 1050 முதல் 1375 வரைக்கும். இந்த காலத்திலே
நம்முடைய நாடு, அதாவது ஹிந்தி என்பது அதாவது வடநாட்டு மக்கள், ஏனென்றால் தமிழ்நாட்டில் ஹிந்தி கிடையாது அல்லவா. ஆக வடநாட்டிலே அந்த மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவருடைய விருப்பம் என்னவாக இருந்தது என்று சொன்னால், இந்த காலகட்டத்திலே இந்தியா முழுவதும் சின்ன 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 கிங்டம்ஸு அரசுகள் இருந்தன, மிகச்சிறிய அரசுகள் இருந்தன. ஆக அந்த அரசுகள் ஒருத்தரை போட்டி போட்டுக்கொண்டு சண்டை போட்டுக்கொண்டிருப்பார்கள். ஏதோ ஒரு காரணத்துக்காக, நாட்டுக்காகவோ அல்லது எல்லையை விரிவுபடுத்துக்காகவோ அல்லது அவனுடைய பொருளை கௌரவக்காகவோ அல்லது இன்னும் சொல்ல போனால் சில பேர் அந்த அடுத்த நாட்டு அரசுடைய ராணியை கௌரவக்காக கூட அவர்கள் போர் நடத்துகிறார்கள். இது நமக்கு வரலாறு சொல்கிறது. இப்படி ஏதோ ஒரு காரணத்துக்காக போர் செய்வதுதான் அவருடைய வேலையாக, கொள்கையாக இருந்திருக்கிறது. இதில் சிறியவன் பெரியவனுடைய வேறுபாடு இல்லை. ஏனால் ஒரு தாக்க வரும்போது தற்காத்துக் கொள்வதும் உயர வேண்டும், காப்பாற்றிக் கொள்வதும் போராகும். எதற்காக போச வேண்டிக்கிறது, தற்காத்துக் கொள்ளவும் போட வேண்டிக்கிறது, அடுத்தவனுடைய நாட்டை அபகரிக்கவும் நாம் போர் செய்ய வேண்டிக்கிறது. இது இன்றைக்கும் என்றைக்கும் இருக்கின்ற ஒரு நிலைமையாகும். ஆக போர் அடிக்கடி நிகழும். சரி, அப்படி போர் செய்வதற்கு என்ன வேண்டும் என்றால் வீரர்கள் வேண்டும். சரி, வீரனுக்கு என்ன வேண்டும் போர் செய்வதற்கு? கருவி தேவைதான். அதை விட அவனுக்கு வீரம் வேண்டும். கருவியை கை வைத்துக் கொண்டு வீரம் இல்லாவிட்டால் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே வீரம் வேண்டும். ஆக அந்த காலத்திலே ஒவ்வொரு மனிதனும் வீரனாக இருக்க வேண்டும் என்று மக்கள் இருந்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் எவன் வீரனோ அவனுக்குத்தான் பெண் கொடுப்பார்கள். மகாபாரதத்தை பார்க்கலாம், ராமாயணத்தை பார்க்கலாம். நாங்கள் ராமாயணத்தை பார்த்துருக்கிறோம். இந்த வில்லை யார் உடைக்கிறார்களோ அவளுக்கே சீதை என்று ஜனகர் சொன்னதையும் பார்த்துருக்கோம். மகாபாரதத்திலே அந்த மேலே பார்த்து கொண்டு கீழே இருக்கின்ற வில்லை மேலே பார்த்து கொண்டே கீழே இருக்கின்ற அந்த மீனை கொள்ள வேண்டும் என்று ஒரு போட்டி வைத்தார். அதில் அர்ஜுன் ஜெயிப்பான் இல்லையா? அதுபோல் ஏதாவது ஒரு போட்டி வைப்பார்கள். பீஷ்மருக்கு இந்த குதிரையை அடக்குகின்ற பொறுப்பை கொடுத்தார்கள். இப்படி குதிரை அடக்குவது, காலை அடக்குவது, இப்படி ஏதாவது ஒரு போட்டி வைப்பார்கள். அந்த போட்டியில் எவன் ஜெயிக்கின்றானோ அல்ல பெரிய வீரன், பெரிய மல்லன் இருப்பான், அந்த மல்லனை நீ அடக்கினால் உனக்கு பெண் என்பார்கள். இப்படி ஏதாவது ஒரு போட்டி வைத்து அந்த வாலிபனுடைய வீரத்தை அறிந்து அவனுக்கு பெண் கொடுப்பது என்பது அந்த காலத்திலே தொடர்ந்து தொட்டு இருந்து வருகிறது. அது தமிழ்நாட்டு முறை இருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் அது இன்றைக்கு அப்படி இல்லை. ஆனால் அந்த காலத்தில் அடிக்கடி அவர்கள் போர் செய்வது காலத்தாலே அந்த காலத்துக்கு பெயரே ஆதிகால் என்பதை விட வீர்காத்தா கால் என்று சொல்வதே பொருத்தமாக இருக்கும். சரி, ஆக மக்கள் யாரை விரும்புகிறார்கள்? வீரனை விரும்புகிறார்கள். அப்போ கவிஞன் என்ன செய்யணும்? என்ன செய்வான்? புலவன் என்ன செய்வான்? மக்கள் என்ன விரும்புகிறார்களோ அதுக்காக தருவான். ஆக கவிஞர்கள் வீரத்தை பற்றியே ஆரம்பித்தார்கள். சரி, யாருடைய வீரத்தை பற்றி? நான் ஏற்கனவே கூறிய பிரகாரம் யார் அவருக்கு அடைக்கலம் தருகின்றார்களோ, யார் அவருக்கு பொருள் தருகின்றார்களோ அவர்களுடைய பெருமைகளை, அவருடைய புகழை புகழ்ந்து அவர் கவிதை எழுதுவார். ஆக பொதுவாக என்னவாக இருக்கும்? அந்த நாட்டில் வாழ்கின்ற மன்னர்களை பற்றித்தான் இருக்கும். இது வேறு இருக்க முடியாது. ஏனென்றால் சிறிய சிறிய பகுதிகள், அந்த பகுதிக்கு ஒரு அரசன் இருப்பார், சிற்றரசன். அங்கே பெரிய செல்வங்களை பார்ப்பது அரிதாக இருக்கும், குறைவாக இருக்கும். ஆகவே அவள் அவனால் எந்த பொருளையும் பெற முடியாது. ஆக மன்னனை பார்த்துத்தான், அவன் வீரத்தை போடுதுதான், அவனை வரலாற்றை எழுதுதான் அவர்கள் தன்னுடைய பொருளை பெற வேண்டியிருந்தது. அதன் மூலத்தான் தன்னுடைய வாழ்க்கையை அவன் நடத்தி வேண்டியிருந்தது. இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தோம் என்றால் இதுதான் அந்த காலத்தினுடைய வரலாற்று பின்னணியாக இருந்தது. புஷ்டபூமின்னு சொல்வார்கள். ஐதிஹாசிக் புஷ்டபூமி, அது தொடர்ந்து போர் செய்வது. சரி, சாமாஜிக் புஷ்டபூமி, போர் தான் வாழ்க்கை இதாகிவிட்டது. அதன் மூலத்தான் ஆர்த்திக் புஷ்டபூமி. ஆர்த்திக் என்றால் ஃபினான்சியல் பேக்ரவுண்டு. அது இல்லாவிட்டால் எப்படி இறைவனுடைய அந்த ஆண்டவனுடைய மன்னனுடைய தயவில்லாவிட்டால் மக்களுடைய நிலைமை மிகவும் மோசமாகிவிடும். ஆகவே கவிஞர்கள் மன்னனை புகழ்ந்து
அவரிடம் அடைக்கலம் சென்று அவரிடம் சரணடைந்து இவர்கள் பொருளீட்டினார்கள். அப்பொழுது தன் கடமை அவர்கள் சரியாக செய்தார்கள். அந்த மன்னனுடைய புகழையெல்லாம் பாடினார்கள். இப்படியாக அந்த மன்னர் புகழ் பாடுகின்ற அந்த காலமாக அதனால் வீரகாத்தாக்கால் என்று பெயர். வீரர்களுடைய கதையை எழுதுகின்ற அல்லது படிக்கின்ற பாடுகின்ற காலமாக அந்த காலம் இருந்தது. இது நான் அந்த காலத்தினுடைய அந்த பின்னணியை சொல்கிறேன். வீரம் என்றால் அந்த கவிதையும் கூட அந்த காவியம் கூட வீரரஸ் தான், வீரச்சுவையை முக்கியமாக கூட இருந்தாக வேண்டும். இதுவே அந்த காலத்தினுடைய நிலைமை. சரி, இந்த ஆதிகால் வீரகத்த கால் என்று வரும்பொழுது அந்த காலத்தினுடைய மக்கள் நான் சொல்லபடியே வீரத்தை பெரிதாக மதித்தார்கள். ஆக அந்த காலத்திலே வாழ்ந்த கவிஞர்களிலே முக்கியமானவர் சந்தபர்தாய் என்ற கவிஞர், இந்தி கவிஞர் சந்தபர்தாயி. அவர் வாழ்ந்த காலத்திலே அவரோடு மறைந்த டெல்லியினுடைய கடைசி ஹிந்து மன்னன் பலராட்சி புரிந்தார்கள். கடைசி ஹிந்து மன்னன் யார் என்றால் அவர்தான் பிருத்விராஜ் சௌஹான். அந்த பிருத்விராஜ் சௌஹான் நண்பர் இவர். ஆகவே அவர் புகழை இவர் புகழ்ந்து பாடினார். அவரை பற்றியே அவர் வரலாற்றை அவர் புகழை பாடி அந்த காவியம் ஏற்றினார். அந்த காவியத்துக்கு பெயர் பிருத்விராஜ் ராசோ என்பதாகும். அந்த பிருத்விராஜ் ராசோ இந்தி மொழியினுடைய முதல் காவியமாகும். பிருத்விராஜ் ராசோ ஹிந்தி மொழியினுடைய முதல் எழுதப்பட்ட காவியம் பிருத்விராஜ் ராசோ என்பதாகும். சரி, இந்த ராசோ என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால், ராசோ என்றால் வீரம் சம்பந்தப்பட்டது என்பது பொருள். ஆகவே அவரை பின்தொடர்ந்து வந்த எல்லா கவிஞர்களும் தன்னுடைய மன்னரை பெயரை சொல்லி அவர் பெயர் சொல்லி ராசோ. உதாரணமாக அவருடைய மன்னர் பர்மால் என்றால் பர்மால் ராசோ, அவருடைய மன்னர் பிசல்தேவ் என்றால் பிசல்தேவ் ராசோ. இப்படியாக இந்த ராசோ செய்திஸ் நிறைய வந்தன. நிறைய நூல்கள் இந்த ராசோ என்று பெயரிட்டு எழுதப்பட்டன. பல கவிஞர்கள் அங்கே தோன்றினார்கள், எழுதினார்கள். எல்லாவற்றிலுமே வீரச்சுவை முக்கியமாக இருந்தது. நான் இங்கே அந்த பிருத்விராஜ் ராசோ நூலை காவியம் பெற்ற சொல்ல ஏன் விளைகிறேன் என்றால், அதுதான் ஹிந்தியில் எழுதப்பட்ட முதலாவது காப்பியமாகும். முறையான இப்படி ராமாயணம் மகாபாரதமோ அதுபோல பிரபந்த காவியம் என்பார்கள். அதாவது சாஸ்திரங்கள் படி, இலக்கணத்தின்படி, அந்த இலக்கணத்தினுடைய விதிகளின்படி எந்த காவியம் அமைந்திருக்கிறதோ, முழுமையாக நிறைய பெற்றிருக்கிறதோ அதைத்தான் மகான்கள் அறிஞர்கள் காவியம் என்று ஏற்றுக்கொள்வார்கள். இல்லாவிட்டால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சரி, அது இலக்கணம் என்ன என்பதை பற்றி நான் இன்னொரு எபிசோடு சொல்கின்றேன். ஆகவே இன்றைக்கு நான் இந்த பிருத்விராஜ் ராசோ அந்த காவியம் பற்றி நான் சொல்ல விளைகின்றேன். இது அவருடைய கதை. அவர் பிறந்தது முதல் அவர் வளர்ந்தது, அவர் கடைசியாக இறந்தது வரைக்கும் இருக்கின்றது. இந்த காவியத்தினுடைய மொழி அன்றைக்கு எப்பொழுது 1050 என்று சொல்கிற பொழுது ஹிந்தி மொழியினுடைய வளர்ச்சி மிக குறைவாக இருந்தது. ஹிந்தி மொழி வளர்ச்சி அடையாத காலம் ஆகினாலே இந்தி மொழிக்கு முன்னால் இருந்த மொழி என்பது அபபிரஷ என்று சொல்வார்கள். அபபிரஷுக்கு முந்தியது சான்ஸ்கிரிட் என்பார்கள். சான்ஸ்கிரிட் அது அந்த மந்திரங்களிலே கலந்து உதவிக்கிறது. ஆனால் அபபிரஷ அது நாடுகளே அது மங்கிவிட்டது. அது ஏறக்குறைய மறந்தே போய்விட்டது. நான் எம்ஏ படிக்கின்ற பொழுது எனக்கு அங்கே அன்றைக்கு ஒரு எலக்டிவ் சப்ஜெக்டாக இருந்தது அபபிரஷ. எலக்டிவ் என்றார்கள். அவள் எலக்டிவின் போது 3 மொழியில் சொல்வார்கள். நாம் இதாக ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்போது அவர் சொன்னார்கள், ஒன்று நான் படித்தது மைசூர் யூனிவர்சிட்டி. அப்பொழுது அங்கே சொன்னார்கள், ஒன்று சம்ஸ்கிருதம் எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் எங்களுடைய ராஜ்ய பாஷாவாகின்ற கன்னடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அதுவும் இல்லாவிட்டால் அபபிரஷ சொன்னார்கள்.
நான் யோசித்தேன், கன்னடம் நமக்கு தெரிந்த மொழியாக இருக்கிறது, ஒன்றும் படுத்திக் கொள்ளலாம். அபபிரஷ அது தெரிந்து எந்த பயனும் கிடையாது. சான்ஸ்கிரிட்டு அது நமக்கு பயன்படும் என்றால் ஹிந்தியோடு ஒத்து வந்தது, தமிழோடும் ஒத்துழைக்கிறது. இன்னும் சில பேர் சொல்வார்கள், தமிழிலிருந்து சென்றது தான் அபபிரஷ என்பார்கள். நான் இதை பற்றி இன்னொரு எபிசோடு விளக்கமாக சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஆக நான் அதை எடுத்து படித்தேன். அதுபோல் அபபிரஷ என்பது இப்போது இல்லாமல் போயிட்டது. ஆனால் இந்த காவியம் அபபிரஷமும் சாம்ஸ்கிருதமும் ஹிந்தியும் மூன்றும் கலந்த ஒரு கலவையாக எழுதப்பட்டிருக்கிறது. என்றால் அந்த காலத்தில் அதுதான் இருந்தது. அது நான் அந்த கவிஞரை குறை சொல்ல முடியாது. அதில் இந்த கவிஞருடைய புகழ் பாடப்பட்டிருக்கிறது. பிருத்விராஜ் சௌஹான் அவரும் கவிஞர் சந்தபர்தாயும் இருவருமே ஒரே தேதியிலே பிறந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அதை பற்றி முழுமையான விவரம் கிடைக்கவில்லை. ஆனால் இறந்தது ஒரே நாள், ஒரே தேதி. இருவரும் ஒன்றாகவே இருக்கிறார்கள். அது எனக்கு நான் அறிவேன். அதுக்கான சான்றும் இருக்கின்றது. இவர் நிறைய போர் செய்திருக்கிறார். அன்றைக்கு அந்த காலம் 1050 1375 காலம். 1375 காலம் வந்து இந்தியாவிலே வேற்று மதத்தவர், உதாரணமாக முகமதியர், முகமது கோரி போன்ற முகமதியர் நாட்டுக்குள்ளே புகுந்த காலம் அது. மெதுவாக ஊடுருவி மெல்ல மெல்ல நாட்டை அப்படியே அபகரித்து கொண்ட வடநாட்டை காலம் அது. அப்போது முகமது கோரி பவன் அந்த டில்லியை பற்றி, இந்தியாவினோட வளத்தை பற்றி அறிந்து படையெடுக்கிறான். முதல் முறை அவன் படையெடுத்தான், தோற்று போனான். இரண்டாம் முறை படையெடுத்தான், தோற்று போனான். ஆனால் ஒரு அரசியல் தந்திரம் என்னவென்றால், ராஜதந்திரம் சொல்வார்கள், ஒரு தன்னுடைய எதிரியை வளரக்கூடாது. எதிரியை நாம் வளரவிட்டால் அவன் எப்படியாவது நம்மை அழித்துடுவார். ஆகவே அரசியலில் வந்து யாருமே எதிரியை வளர விட மாட்டார்கள். எப்படியாவது அந்த கொஞ்சம் முளைக்க ஆரம்பித்தால் அப்படி நற்கிழ்வார்கள் தவிர அவனை வளர விட மாட்டார்கள். எப்படியாவது யாருடனவா சேர்ந்து அவனை அழிப்பார்களே தவிர எதிரியை வளர விடமாட்டார்கள். ஆனால் பிருத்விராஜ் சௌஹான் அந்த முகமது கோரியோடு 7 முறை போரிட்டார். 7 முறையும் அவன் தோற்று போனான். 7 முறையும் அவனை மன்னித்து விட்டார். பிழைத்து போ. இது எங்களுடைய இந்திய நாட்டினுடைய பண்பு, இந்திய மக்களுடைய பண்பு இது மன்னிப்பது. என்றால் மன்னிப்பவன் ஓய்ந்தவன் ஆவான். சிமாபடன் கோ சாகியே என்பார். சோட்டன் கோ உட்பார் கா ஹரி விஷ்ணு கோ கட்டியோ ஜோ புர்குமாரி லாத்திருக்கோ கபிதாஸ் சொல்வார். அது மாதிரி மன்னிப்பு நாட்டுடைய மிகப்பெரிய ஒரு பண்பாகும். அந்த பண்பை அவர் கடைபிடித்தார், மன்னித்தார். ஆனால் 8வது முறையாக மீண்டும் படையெடுத்தார் அந்த முகமது கோரி. இந்த முறை அவருக்கு சொந்தக்காரெல்லாம் யாரெல்லாம் வந்து அவரை விரும்பாதித்தார்களோ, அதாவது அவருடைய இனத்தை சார்ந்தவர்கள், அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவர்களை இவன் சேர்த்து கொண்டான். சேர்த்து கொண்டனாலே இவருடைய படைகள் பலமிழந்தன. இவர் தோற்று போய்விட்டார். பிருத்விராஜ் சௌஹான் தோற்று போடுகிறார். இந்த தோற்று போகிற உடனே 7 முறை அவர் மன்னித்தார் அல்லவா, அதுக்கு அவர் கைமாறு செய்வது அல்லவா. ஒரு மனிதன் போன் தனக்கு ஒரு சின்ன உதவி செய்தால் கூட அவனுக்கு நாம் பெரிய உதவி செய்ய வேண்டும். ஆனால் கோரி அவர் 7 முறை மன்னித்தார். அதற்கு பதிலாக அவர் மிக கடுமையான தண்டனை கொடுத்தார். அவருடைய பாதங்களிலே, அவருடைய உடம்பிலே பெரிய பெரிய இரும்பு குண்டுகளை கட்டிவித்தார். காரணம், அவர் இங்குமங்கும் நடமாடக்கூடாது என்பதற்காக. அவர் போட்டிருந்த அந்த அறையிலே வெளிச்சம் கிடையாது. பகல் நேரத்திலையும் விட்டார். அப்படிப்பட்ட அறையிலே அவரை தள்ளிவிட்டார். அது மட்டுமின்றி அவர் மக்களை பார்க்கக்கூடாது என்பதற்காக அவர் கண்களை தோண்டினான். அவர் கண்களை தோண்டி குருடாக்கினான். அந்த கண்கள் மீண்டும் வந்து அதுக்கு அந்த கண்களுக்கு ஏதாவது ஒளி வரக்கூடாதுக்காக ஒன்றா ஒளி வராது. இருந்தாலும் அவனுடைய அந்த இந்த பழிவாங்கும் குரூரம் என்னவென்றால், ஒவ்வொரு நாள் இரவிலே சாதாரணமாக நமக்கு நோய் என்பது
இருமல் நம்ம சொல்லுவோம், இருமல் வச்சுங்களேன். இருமல் பகல் நேரத்தை விட இரவில் தான் நம்ம அதிகமாக தொந்தரவு பண்ணணும். நமக்கு அது எல்லா நோய்களுக்கும் இரவு வந்தால் விடுத்துக்கொள்ளும், பகல் வந்தால் தூக்கிக்கொள்ளும். இதுதான் நோய்களுடைய பண்பு. ஆகவே இவன் இரவிலே இவர் உறக்கூடாததற்காக அவர் கண்களிலே இரவானால் எலுமிச்சம்பழச்சாறை பிடித்து விடுவார். அந்த பொண்ணிலே கண்ணை தோண்டி அந்த இடத்திலே அந்த பொண்ணு ஆறக்கூடாததற்காக ஒவ்வொரு நாளும் இரவில் எலுமிச்சம்பழச்சாறை பிழிந்து விடுவான். அதன் மீது மிளகாய்ப்பொடி தூவி விடுவான். இப்படியெல்லாம் அவன் கொடுமைப்படுத்தினான். இந்த போர் நடக்கின்ற பொழுது அவர் நண்பராகிய சந்தபரதாய் ஊரில் இல்லை, அவர் வெளியூர் சென்றிருந்தார். இந்த விஷயம் அவருக்கு தெரியாது. ஆகினால போர் திரும்பி வருகிறார். வரும்பொழுது அவர் இந்த நிகழ்ச்சி கேட்டு துடித்து போடுகிறார். எப்படியாவது நான் அவரை பார்க்க வேண்டும் என்று கேட்கிறார். அவனும் அவருக்கு அனுமதிக்கிறான். கோரி அனுமதியை பெற்று அவர் சந்திக்கிறார். அவரை தெரிந்துவிட்டு அந்த தன்னுடைய உணவுகளை பாட்டாக பாடுகிறார். இவர்களுக்கு சரி, இதற்கு புரியாது, ஆனால் அவருக்கு புரியும் என்ன சொல்லுங்கள் என்று இருவரும் சேர்ந்து திட்டம் போடுகிறார்கள். இந்த கோரியை நாம் என்ன பண்ணோம், பழி வாங்கணும் என்று இருவரும் பேசிக் கொள்கின்றார்கள். அந்த பிளான் செய்து கொள்கிறார்கள். அங்கே அடுத்த நாள் சந்தபரதாய் சந்திக்கிறார். கோரி சந்திக்கிறார். சந்தித்து, அரசே, பிருத்விராஜ் சௌஹான் இப்படியே விட்டால் அவர் இறந்து விடுவார். அவர் இறந்தார், அது பற்றி கவலை கிடையாது. ஆனால் ஒரே ஒரு கவலை, அவரிடம் ஒலிவரும் சீர்நோக்கி எய்கின்ற அம்பைக்கின்ற பழக்கம் இருக்கிறது, ஒரு திறமை இருக்கிறது. ஒலியை கேட்டால் அந்த ஒலியை அனுசரித்து அந்த இலக்கை அவர் அடைவார், எய்வார், அம்பு எய்வார். நேரில் ஆளை பார்க்கணும் அவசியம். நான் இங்கே பேசுகிறா, நான் எங்கே பண்ணிட்டு அங்கிருந்து அவர் தெரிந்து கொள்வார். அப்படி ஒலிவரும் செய் நோக்கி எய்யப்படுகின்ற இலக்கை நோக்கி எய்யப்படுகின்ற அம்பு எய்கின்ற கலை அவருக்கு தெரியும். அந்த கலையை நீங்கள் கற்றுக்கொண்டால் நீங்கள் மகா மன்னனாக ஆவீர்கள் என்று அவருக்கு பேராசையை ஊட்டு விடுகிறார் சந்தபரதாய். அவன் விட்டால் எழுவான், ஏற்றுக்கொள்கிறான். சரி, நாளிலிருந்து அவருக்கு நல்ல உணவு கொடுங்கள், தங்களுக்கு அவர் எதுவும் போட வேண்டாம், மருந்து போடுங்கள் என்று அந்த ஒவ்வொரு நாளும் அவருக்கு அந்த கற்றுக் கொடுக்கிற கலையை ஆரம்பிக்கிறாள். கற்றுக் கொடுக்கிறார். அவர் உடல் தேறுகிறது, கண்களும் குணமாகிவிட்டன, எல்லாம் ஆகிவிட்டது. அந்த கலை முடிகின்ற நாள் தீட்சை பெருமாள் சொல்வார்கள். இப்போ நம்ம பள்ளியிலோ கல்லூரிகளில் அந்த பட்டமளிப்பு விழா நடத்துவார்கள், ஃபேர்வெல் டேம்பார்கள். அது மாதிரி ஃபேர்வெல் டே ஆகுவது நாம் நடத்துவோம் என்று ஏற்பாடு செய்கின்றார்கள். எல்லோரும் வருகின்றார்கள். இவரையும் அமர வைக்கிறார்கள். இதிலே சுல்தான் அமர் இருக்கிறார். இவருக்கு பின்னாலே கவிஞர் நிற்கிறார். அப்போ அவரும் சொல்கிறான், நீங்கள் இவருடைய திறமையை நீங்கள் புகழ்ந்து பாட வேண்டும், புகழ்ந்து நீங்கள் பேசினால் எல்லா மக்களும் கைத்தட்ட வேண்டும். கடைசியாக நீங்கள் மட்டும் தனியாக கைத்தட்ட வேண்டும். அப்போதான் அவருக்கு பெருமையாக இருக்கும். ஓ அப்படியா, நான் தனியாக கைத்தட்டுகிறேன் என்று கோரி சொல்கிறான். அப்பொழுது அவர் பின்னால் சென்று அவருக்கும் இவருக்கும் இடத்தது இடைவெளியை அந்த அங்கு அஷ்ட அங்குள் சமான் தொடங்கும் அந்த பாடல். அது ஒரு 10 வரையில் வரும். நான் இங்கே நேரம் காலமாக சொல்ல விரும்பவில்லை. கடைசியாக சொல்வார். அவர் சொல்வார், சாத் பார் சூக்கிகோ அப்பக் சூக்கோ சௌஹான். சௌஹான் அவர்களே, 7 முறை நீங்கள் தவறு செய்துவிட்டீர்கள், 8ஆம் முறை இப்போ தவறே செய்யக்கூடாது. அதுக்கு என்ன பொருள் என்றால், நீ 7 முறை மன்னித்தாய் அவனை, இந்த முறை அவனை மன்னிக்கவே கூடாது என்று அங்கே அவர் ஊட்டுகிறார். சரி என்று அவன் சபாஷ் என்று கைத்தட்டுகிறார். அவர் சபாஷ் என்று சொன்ன உடனே கைத்தட்ட கைப்பற்றும் அந்த ஓசையை கணித்து இருக்கிறார். அவன் அங்கே இறந்து விடுகிறார். அப்போ மண்டபத்தில் நடக்கிறது. அவனுடைய ஆட்கள் சும்மா இருப்பார்களா? இவரை பிடிக்க வருகிறார்கள், கைது செய்ய வருகிறார்கள். அப்போது இருவரும் கைது கத்தி எடுத்து இவர் தலையை அவர் தலை இவர் விட்ட நின்று கொடுக்கிறார்கள். சௌஹான் தலையை கவிஞர் விட்டுக்கிறார், கவிஞர் தலையை சௌஹான் விட்டுக்கிறார். இப்படியாக இருவரும் அங்கேயே மடிந்து போகிறார்கள். மூவரும் அங்கே மடிந்து போகிறார்கள்.
இப்படியாக தன்னுடைய பழிக்கு பழியை வாங்கிக்கொள்கிறார் சந்திரபரதாயி. பிருத்விராஜ் சௌஹான் இறந்து போகிறார். இந்த வரலாற்றை தான் இந்த காவியத்திலே பிருத்விராஜ் ராசோ காவியத்திலே கவிஞர் எழுதியிருக்கிறார். இது நீங்களாம் படித்து ஆழ்ந்தப்பட வேண்டிய ஒரு காவியமாகும். இதைத் தொடர்ந்து பல கவிஞர்கள் எழுதினார்கள். பர்மால் ராசோ, விஸ்வதேவ் ராசோ, குமார் ராசோ என்று அதுக்கு பின்னாலே வந்து எல்லா கவிஞர்களும் ராசோ ராசோ என்று ராசோ சீரிஸ் அறிந்தார்கள். இது வீரகாத்தா காலனுடைய சுருக்கமான நான் உங்களோட சொல்லிக்கிட்டேன். இதை தன்னுடைய மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஒரு எபிசோடில் நான் இதை பற்றி இன்னும் விவரமாக அடுத்ததாக பக்திகால், அந்த பக்திகாலை பற்றி ஏற்கனவே நான் விளக்கியிருக்கிறேன். துளசியிலையும் சூதாசையும் மறுபடியும் நான் அடுத்த எபிசோடிலே சாகித்ய லகரி என்னும் எபிசோடில் இன்னும் விளக்கமாக தொடர்பை பற்றி நான் சொல்ல சொல்வேன். நீங்கள் அனைவரும் கேட்டு மகிழ்வுகளை கேட்டுக்கொள்கிறேன். இந்த பகுதியில் வருகின்ற அனைத்து பாடங்களையும் நீங்கள் முழுமையாக அறிந்து பொறுமையாக நீங்கள் படித்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு எழுதினால் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவோம். அது மட்டுமல்ல, நிறைய குறை எழுதினால் நாங்கள் நிறைய நன்றி சொல்வோம். குறைக்கும் நன்றி சொல்லி குறைகளை திருத்திக்குவோம். ஆகவே தங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்புங்கள் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களின் ஆர். சுந்தரராஜன், திருப்பூர். நன்றி.